ரொம்ப நாளாக நான் மரமலை நகர் சரௌண்டிங்கில் ப்ராப்பர்ட்டி தேடுறேன்ப்பா. நல்ல பிளாட்டே கிடைக்கல. நான் வீடு கட்டுறதுக்கு தேடினாலும் விளங்க மாட்டேங்குது. இன்வெஸ்ட் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலனாலும் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, அமைய மாட்டேங்குதுன்னு கேட்குறீங்களா? உங்கள் கவலையெல்லாம் தீர்க்கறதுக்கு தான் இன்றைக்கி இந்த லேஅவுட்டுக்கு நான் உங்களை கூட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இந்த லேஅவுட்டோட நேம் சென்சியா. இதை ப்ராப்ஷியல் தான் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லேஅவுட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா மரமலை நகரில் தான். மரமலை நகரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். முதல்ல சென்னைக்கு புறநகராக டெவலப் ஆன பிளேஸ்னால் அது மரமலை நகர் தான். ஏன்னா அங்கே தான் கவர்மெண்ட்டோட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு. கவர்மெண்ட் அந்த இடத்த தான் ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்ணிச்சு. அதனால தான் எந்த ஏரியாலையும் இல்லாத மாதிரி மரமலை நகரில் பார்த்தீங்கன்னா NH1, NH2, NH3ன்னு சொல்லிட்டு நேஷ்னல் ஹைவேவோட பேரெல்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அகலமான சாலைகள் போட்டு இப்போ நம்ம கம்பேர் பண்ணோன்னா சென்னையில் இருக்கிற அண்ணா நகர் மாதிரி சூப்பராக வைடரான ரோடெலாம் போட்டு டெவலப் பண்ண ஏரியா தான் மரமலை நகர். இங்கே தான் உங்களுக்கு மல்டிநேஷ்னல் பிராண்ட்ஸில் இருக்க எல்லா கம்பெனிஸும் எல்லா கடைகளும் எல்லாமே இங்கே தான் இருக்குது. கூடுவாஞ்சேரி, வண்டலூர், ஊரப்பாக்கம்லாம் கிளாம்பாக்கம் வந்ததுக்கப்புறம் பீக்கான இடம். அப்பையிலேருந்தே தலைவன் தான் டாப்பில் இருக்கான். அதுதான் மரமலை நகர். ஸோ அப்படி ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தான் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு. இந்த லேஅவுட்டை டோட்டலாக 5.5 ஏக்கருக்கு டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தமாக 153 பிளாட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறாங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பித்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு பிளாட் சைஸ் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஈஸ்ட் ஃபேஸிங்கோ நார்த் ஃபேஸிங்கோ இல்லை ஈஸ்ட் நார்த் கார்னரோ எந்த கார்னர் தேடினாலும் சரி இப்போ அவைலபிளாக இருக்குது. ஆல் 4 ஃபேஸிங்லேயுமே இங்கே பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. உள்ள 33 அடி, 32 அடி, 30 அடி, 24 அடின்னு நல்லா குவாலிட்டியான பிளாக் டாப் ரோட்ஸ் போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதையும் தாண்டி 5.5 ஏக்கருக்கும் டோட்டலாகவே உங்களுக்கு காம்பவுண்ட் வந்து போட்டு கொடுத்துருக்குறாங்க. என்ட்ரன்ஸில் கேட் வச்சு ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக தான் அதை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி உங்களோட பாதுகாப்புக்காக CCTV சர்வேலன்ஸுமே இந்த லேஅவுட் ஃபுல்லாகவே செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. மழை காலம், புயல் காலத்துலலாம் மழைநீர் வடிகிறதுக்காக ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் சிஸ்டமும் இப்பயே ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. மழைநீர் வடிகால் எல்லாமே போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி இன்றைக்கி நீங்கள் இங்கே வீடு கட்டி வந்துட்டிங்கன்னா உள்ளே நீங்கள் புழங்குறதுக்காகவே 2 பார்க் கொடுத்துருக்குறாங்க. குழந்தைங்களுக்காக ஒரு பார்க்கும், பெரியவங்களுக்காக சீனியர் சிட்டிசன் பார்க்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவ்வளவும் இந்த லேஅவுட்குள்ளே பண்ண டெவலப்மெண்ட். இந்த லேஅவுட்டுக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் 2499 ப்ளஸ் சின்னதாக ஒரு டெவலப்மெண்ட் சார்ஜஸ் தான். இந்த ப்ரைஸே ஒரு ஆஃபர் தான். அதை தாண்டி இந்த வின்டர் சீசனுக்கு நமக்கு சரியான ஹாட்டான ஆஃபரையுமே ப்ராப்ஷன் நம்ம கொடுத்துருக்குறாங்க. சில்லர் கில்லர்ன்ற நேமில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற எல்லாருக்குமே பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி தராங்க. அண்ட் உங்களுக்கு பிராண்ட் நியூ ஸ்மார்ட் ஃபோனுமே ஃப்ரீயாக தராங்க. அண்ட் லோனில் போகிறீங்க அப்படின்னா லோனில் போகிற கஸ்டமர் எல்லாருக்குமே லோன் ப்ராசஸிங் ஃபீஸை அவங்களே ஏற்றுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸும் இங்கே எக்கச்சக்கமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த லேஅவுட்டுக்கு வெளியில் என்னென்னலாம் டெவலப்மெண்ட் இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இங்கே என்னென்னலாம் டெவலப் ஆகிட்டு இருக்கு, இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு எப்படி நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும், இன்றைக்கி நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா பக்கத்தில் என்னெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். இப்போ நீங்கள் வீடு கட்டி வந்துட்டிங்கன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, சூப்பர் மார்க்கெட்டு, ஹைப்பர் மார்க்கெட்டுன்னு எல்லாமே 5 to 10 minutes ட்ராவல் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த லேஅவுட் கரெக்டாக லொக்கேட்டாக இருக்கிறது மரமலை நகர் GST ரோட்லேருந்து 4 கிலோமீட்டருக்குள்ளே தான். ஸோ உங்களுக்கு அதுலேயே டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருக்கும், எந்த மாதிரி ஆக்சஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்கூல் காலேஜெலாம் ஓகே. வேலைக்கு போகிறவங்க இருந்தீங்கன்னா பக்கத்தில் மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி இருக்குது. அப்படியே ரைட் எடுத்தால் உரகடம் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் போனால் சோஹோ இருக்குது, ஸ்ரீராம் கேட்வே இருக்குது. ஸோ ஐடியில் ஆரம்பித்து நைட்டி கம்பெனி வரைக்கும் இங்கே நீங்கள் எங்கே வேணாலுமே வேலைக்கு போகலாம். அவ்வளோ வேலை வாய்ப்பு அவைலபிளாக இருக்குது. நாளைக்கு என்னென்ன டெவலப்மெண்ட் வரப்போகுது, அதாவது இப்போ நான் சொன்னதெல்லாம் இதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா 10 நிமிஷத்தில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இடம் வாங்குகிறேன், ஒரு 2-3 வருஷம் கழித்து விற்றா நல்ல லாபம் வரணும். அது எது அடிப்படையில் இங்கே வாங்கலாம், எதன் அடிப்படையில் இங்கே விலை வந்து உயரும் அப்படி நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் என்னென்னா, நமக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை தாண்டி கிளாம்பாக்கம் டு செங்கல்பட்டுக்கு சூப்பராக ஒரு ஃப்ளைஓவர் போடுறாங்க. 5 இன் அண்ட் எக்ஸிட் வச்சு அந்த ஃப்ளைஓவர் வரும். அண்டு இப்போது 3-way ட்ராக்காக இருக்க ரயில்வே உங்களுக்கு 4-way ட்ராக்காக மாறும். இதெல்லாம் எதுக்கு டெவலப் பண்ணுறாங்கன்னா மக்கள் அதிகமாக இந்த சைடு மூவ் ஆகுறாங்க, அதிக பாப்புலேஷன் வருது. அதனால தான் கவர்மெண்ட் இந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதை தாண்டி பெரிப்ரல் ரோட் உங்களுக்கு அதானி போர்ட்லேருந்து பூஞ்சேரி வழியாக மகாபலிபுரம் வழியாக கனெக்ட் பண்ணுது. ஸோ அதோட கனெக்டிவிட்டி SP கோயிலில் டச் ஆகும். அது இந்த லொக்கேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 3 to 4 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கனெக்டிவிட்டி டெவலப்மெண்ட்ஸ்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. ஒன்ஸ் இது எல்லாமே ஒரு 2-3 வருஷம் கழித்து முடியும் போது இன்றைக்கி இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸை கேட்டிங்கன்னா அந்த ப்ரைஸுக்கு பிளாட்டு கிடைக்காது. அந்த அளவுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அது அடிப்படையில் தான் ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இவங்க என்ன ப்ரைஸ் இங்கே கோட் பண்ணுறாங்க,
என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சிஓ சாரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கேள்வி கேட்டா நான் பதில் சொல்ல முடியும். இப்படி கத்தனா எப்படி சார்? மறைமலை நகர்ல இடம் போட்டிருக்கீங்க, அப்ப என்ன மலையை குறைஞ்சு போட்டீங்களா என்ன? தம்பி, மைசூர் பாக்கு விற்கிறாங்கன்னா மைசூரை வெட்டி பார்க்க சொருவியா கொடுக்குறாங்க. என்னப்பா கேள்வி கேட்குற? மறைமலை நகரில் பிளாட் இருந்தால் லேஅவுட் போட தான் செய்வாங்க. மவுண்ட் மலையில் பிளாட் இருந்தாலும் லேஅவுட் போட தான் சொல்லுவாங்க. அரசாங்கம் எங்கெங்கெல்லாம் அப்ரூவல் கொடுக்குறாங்க அங்கவங்க லேஅவுட் போட எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி மக்களுக்கு ஒரு நல்ல மனையை கொடுக்குறது தான் எங்களோட நோக்கமே தவிர்த்து மறைமலை நகரில் போய் மலையெல்லாம் சொல்றது எங்கள் வேலை இல்லைப்பா. சார், நம்ம சைட்டு பக்கத்தில் பொட்டானிக்கல் கார்டன் 300 ஏக்கர் ப்ளஸ்ல வருதுன்னு சொல்றீங்க. ஸோ அதெல்லாம் வந்தாக்கா நம்ம லேண்ட் எல்லாம் போயிடுமா? அக்யூர் பண்ணிடுவாங்களா அதை? நல்ல விஷயத்த நீங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க. மறைமலை நகரில் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டானிக்கல் கார்டன் சொல்லிட்டு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் பெருசாக வரப்போகுது. ஒரு 200 ஏக்கருக்கு மேலே இந்த ப்ராஜெக்ட் வருது. இந்த ப்ராஜெக்ட் வர்றது மறைமலை நகருக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். இந்த ப்ராஜெக்ட் வந்தால் இந்த பிளாட்டு நிற்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எங்கேருந்து தான் கேட்குறதுன்னு தெரிலங்க. ஒரு அரசாங்கம் ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்கன்னா அங்கே இருக்க மற்ற நிலங்கள்லாம் பாதிப்பு இல்லாமல் தான் கொண்டு வந்து சர்வே பண்ணி அது பெரிய ப்ராசஸே இருக்குது. அதனால் ஒரு ப்ராஜெக்ட் வர்றது அந்த லொக்கேஷனுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை தான். அதனால் நீங்கள் தவறாக யோசித்து சித்தரித்து மக்களை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. பொட்டானிக்கல் கார்டன் மறைமலை நகரில் வரப்போகுது. வந்தால் நம்ம எல்லாம் வளம் பெற்று பெருசாக அந்த அப்ரிசியேஷன் வரப்போகிறோம் தான் என்னோட பதில். ஒரே ஏரியாவில் இருக்கீங்க, பக்கத்து ஃபிளாட் போடுறாங்க, அவங்க எப்படி அதிகமாக கொடுக்குறாங்க, நீங்க எப்படி கம்மியாக கொடுக்குறீங்க? அப்ப நீங்க எல்லாம் பேசி வச்சு ஒண்ணா இருக்கீங்களா? என்னங்க ரொம்ப இருக்கு. அது கம்மியா ரேட்டு வித்தாலும் கேள்வி கேட்குறீங்க, அதிகமா ரேட்டு வித்தாலும் கேள்வி கேட்குறீங்க. இப்போ என்ன ரேட்டு தான் விற்கும் நீங்களே எழுதி கொடுத்துருங்க, வித்துடுறோம். இருந்தாலும் பதில் சொல்கிறேன். இன்னைக்கு ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் எம்ஆர்பி இல்லாத ப்ராடக்ட் இந்த ரேட்டுக்கு தான் விற்கணும் அப்படின்னு எதுவுமே கவர்மெண்ட் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி கொடுக்கல. அந்தந்த ப்ராஜெக்ட்டுக்கு அந்தந்த காஸ்டிங்க்கு ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் வச்சுட்டு ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பேசிஸ்லாம் விற்கிறோம். பட் ப்ராப்ஷனில் ஏன் கம்மியாக கொடுக்குறதுன்னு தான் உங்களோட கேள்வி எனக்கு புரியுது. ப்ராப்ஷன் என்றைக்குமே கஸ்டமர் ஓரியன்டாக இருப்போம். நம்ம வந்து அதிக ப்ரைஸ் விற்று ஒரு வருஷமாக விற்க வேண்டிய ப்ராஜெக்டை 2 வருஷமாக இழுத்து விற்கலாம் பொறுமையாக அப்படின்ற ஒரு எண்ணமே எங்களுக்கு கிடையாது. சீக்கிரமாக நாங்கள் விற்கணும் அப்படின்னா கஸ்டமருக்கு கரெக்டான ப்ராடக்ட்டில் கரெக்டான ப்ரைஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா வேகமாக விற்றுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட எங்களோட லாபத்தை கம்மி பண்ணி தான் அந்த ப்ரைஸை கொடுக்குறமே தவிர்த்து அவங்க ஜாஸ்தியாக விற்கிறாங்க நீ ஏன் ரேட் கம்மியாக விற்கிற கேள்வியெல்லாம் ரொம்ப ஆக்வர்டா இருக்குங்க இந்த क्वेश्चन. சார், லீகல் கரெக்ட்டா தான் இருக்குன்றீங்க. ஆனா லீகல் செக் பண்றதுக்கு டாக்குமெண்ட் கேட்டா அட்வான்ஸ் கொடுங்க, அப்பதான் டாக்குமெண்ட் தருவன்றீங்க. சோ லீகல் கரெக்ட்டா இருந்தா டாக்குமெண்ட் கொடுக்கலாமே, எதுக்கு ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் கேக்குறீங்க? எனக்கு புரியல. நீங்கள் எல்லாரும் எதுக்காக வந்திருக்குன்னு புரியல. குறையாவே கேள்வி கேட்டுருந்தா புரியல. அந்த குறையில் வரதா லாஜிக் இருக்குல்ல. ஒரு கஸ்டமர் ஒரு பிளாட் வாங்க வராரு, அவருக்கு பிடிச்சி போய் ஒரு பிளாட் நம்பர் 2ன்னு வச்சுங்க புக் பண்ணுறாரு. ஏதோ அட்வான்ஸ் கொடுத்தாருன்னா அவர் என்னோட கஸ்டமர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு நான் சர்வீஸே பண்ண முடியும். வரவங்க போகிறவங்க எல்லாம் நான் பிளாட் பார்க்குறேன் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் எல்லாருக்குமே நான் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு முடியுங்க. அப்படி பண்ண முடியாதுல்ல. ப்ராக்டிக்கலாக லாஜிக்கலாக அது ஒத்து வராது. சார், இப்போ பிளாட் வாங்கினா அடுத்த வருஷமே நல்லா லாபம் வரும்ன்றாங்க. அப்போ நீங்கள் அடுத்த வருஷம் வரைக்கும் வச்சிருக்க வேண்டியதானே? அப்போ நீங்கள் எங்களுக்கு தலையில கட்டி ஏமாத்த பார்க்குறீங்களா? அதாவது நாங்கள் பிஸ்னஸ் பீப்புள், எங்களுக்கு அன்றாட பிஸ்னஸ் நடக்கணுன்றது தான் நாங்கள் வியாபாரத்தையுமே நடத்துகிறோம். அண்ட் மோரோவர் எல்லாருக்கும் நீட் ஒவ்வொரு மாதம் வரும். சில பேருக்கு இந்த மாதமே நிலத்தை வாங்கி அடுத்த 6 மாதம் கழிச்சு வீடு கட்டலாம் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கும். ஒரு நிலத்தை இன்றைக்கி வாங்கி இன்றைக்கி விற்கிறது தான் புத்திசாலித்தனம். எனக்குமே சரி வாங்குறவங்களுக்கும் சரி. இப்போது உதாரணத்துக்கு ஒரு நகை, இன்றைக்கி நகை வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் 11,500 போகுது. ஒரு வருஷம் கழிச்சு கண்டிப்பாக 13,000 12,500 இருக்கும். எல்லா நகை கடையும் மூடிட்டு ஒரு வருஷம் கழிச்சு திறந்து விற்றுக்கான்னு சொல்ல முடியுமா? அன்னன்னைக்கு அவங்க வியாபாரம் பண்ணணும். அன்னன்னைக்கு அவங்க அட்மின் காஸ்ட்டு அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷனாக இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் வியாபாரமே. இன்றைக்கி ஒரு வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த அப்ரிசியேஷன் ஆகும்னு சொல்கிறது காரணம் எக்கனாமிக் க்ரோத்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காக சொல்கிறமே தவிர்த்து வச்சு விற்கிறதுக்கு நாங்கள் பழைய அரிசி இன்னும் குடங்களை வச்சு விற்கல தலைவா. அதனால் இன்றைக்கி வியாபாரம் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. அந்த நோக்கத்தோடு தான் போயிட்டுருக்கும். சார், பிளாட் வாங்கினா தங்கம் ஃப்ரீ, பிளாட் வாங்கினா பிளாட் ஃப்ரீ, கார் ஃப்ரீன்னு சொல்லி இந்த மாதிரி இலவச விளம்பரம் பண்ணி மக்களை ஏமாத்துறீங்களே. தெரியாத மக்கள் இந்த ட்ராப்ல மாட்டுறாங்களே. இதை பற்றி இதே தான் நீங்களும் உங்கள் கம்பெனி சைட்ல இருந்தா பண்ணுறீங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? கரெக்டான கொஸ்டின் தான். எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்த காலத்துலேருந்து எங்கள் அப்பா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இன்றைக்கி டிஸ்கவுண்ட் இல்லாமல் எந்த ப்ராடக்ட்டும் விற்றதா இல்லை. இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, நம்ம கட்டி கொடுக்குறோம், 100 பவுன் போடுறோம், 200 பவுன் போடுறோம், அவங்கவுங்க வீட்டு வசதி ஏற்ற மாதிரி போடுறோம். நம்ம பொண்ணு குறைய மறைக்கிறதுக்காக நம்ம அது மாதிரி போடுறோமா? அப்படி கிடையாது தான். அது மாதிரி ஒரு ப்ராடக்ட் விற்கும்போது ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தா மக்களுக்கு சந்தோஷமாக வாங்கிட்டு போன்ற ஒரு எண்ணத்தை தான் எல்லாருமே பிளாட் வாங்கினா கோல்டு ஃப்ரீ, கார் ஃப்ரீ கொடுக்குறாங்க தவிர்த்து மக்களை திசை திருப்புற மாதிரி எண்ணம் யாருக்குமே கிடையாது. அந்த மக்களும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நீங்கள் என்ன தான் கதை கொடுத்தாலுமே அவங்களுக்கு தெரியும் இந்த கான்டெஸ்ட்டு, இந்த டிஸ்கவுண்ட்டு ஒர்த்தா இல்லையா, அந்த ப்ராடக்ட் ஒர்த்தா இல்லையான்னு தான் தெரியுமே தவிர்த்து நீங்கள் தான் மக்களை வந்து தவறாக புரிஞ்சுட்டு தவறான கேள்வி கேட்டு மக்களை கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க.
சார் தாம்பரம் சொல்லிட்டு அதை தாண்டி போய் விற்கிறீங்களே, மறைமகன் சொல்லிட்டு அதையும் தாண்டி போய் விற்கிறீங்களே, ஏன் அந்த ஊர் பேர் சொல்லி விற்க தெரியாதா உங்களுக்கு? கரெக்டான கேள்வி கேட்டுப்பா. நீ தானே கேட்ட? ஆமா. பேர் என்ன? மணி சார். வாங்க சார் வாங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் வாங்க. நல்ல கேள்வி கேட்டீங்க. உங்க பேர் என்ன? சார் மணி சார். எங்கேருந்து வர? எந்த ஊர் வந்து? சார் தூத்துக்குடி சார். தூத்துக்குடியில் எங்க? தூத்துக்குடி நம்ம தூத்துக்குடியிலேருந்து நம்ம திருச்செந்தூர் சார் பக்கம். திருச்செந்தூர்ல எங்க? திருச்செந்தூர்லேருந்து நால்மாவடி நம்ம ஏரல் பக்கம் சார். 4 மாடலேருந்து வரேன்னு சொல்ல வேண்டியது தானே, ஏன் தூத்துக்குடியிலேருந்து வரேன்னு சொல்றீங்க? சார் தூத்துக்குடி சொன்னா தானே சார் எல்லாருக்கும் தெரியும். கரெக்ட். தாம்பரம்னு சொன்னாதான் நிறைய பேர். தாம்பரம் பக்கத்தில் ஆதனூர் சொன்னா உனக்கு தெரியுமா? ஆதனூர்ல பாலாஜி நகர் சொன்னா தெரியுமா? அதனால தாம்பரம் அருகில் சொன்னா மக்களுக்கு ஒரு அடையாளத்துக்காக நாங்கள் யூஸ் பண்றோமே தவிர்த்து தாம்பரத்தில் போய் தாம்பரத்தில் இடம் காமிச்சு நம்ம விற்கிறது இல்லை. உண்மையாவே லொக்கேஷன் அமைச்சிடுறோம், கூகுள் மேப்ல எல்லாம் பார்த்துடுறாங்க. அதனால தவறான தகவலை சொல்லி மக்களை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. சார் நிறைய பேர் வீடு கட்டுறதுக்காக வாங்குறாங்க, 10 வருஷத்துல தாங்காம இடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது? சாயில் டெஸ்ட்லாம் எடுத்துருக்கீங்களா? ஆக்சுவலாக நம்ம பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தான். நம்ம வந்து வெறும் பிளாட் தான் பெரும்பாலும் வித்துட்டு இருக்கோம். இப்போ மறைமை நகரில் பிளாட் தான் வித்துட்டு இருக்கோம். வில்லா கேட்குற கஸ்டமர் நம்ம வில்லா வித்து தரோம். இந்த சாயில் டெஸ்ட்னு எப்படி வரும்னா, இப்போ ஒரு 400 பிளாட் இருக்குன்னா 400 பிளாட்டுக்கு நம்ம போய் சாயில் டெஸ்ட் உடனே பண்ண முடியாது. நம்ம யாரெல்லாம் வீடு கட்டணும்னு வராங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக சாயில் டெஸ்ட் பண்ண பிறகு தான் அதுக்கப்புறம் பைலிங் பண்ணணுமா இல்லை ஃபவுண்டேஷனோட ஸ்டார்ட் பண்ணணுமா அந்த சிவில் ஒர்க்கோட அந்த ப்ராசஸ்லாம் நடக்குமே தவிர்த்து 10 வருஷம் கழிச்சு வீடு இடிஞ்சு போமா, அவர் வீடு சாஞ்சு போமா, எங்கேன்னு தான் இந்த கொஸ்டின் தான் நீங்கள் கேட்டு வரீங்கன்னே தெரியல. அந்த மாதிரி எதுவுமே சென்னையில் நடக்கிறதில்ல. அப்படியே வீடு கட்டிருந்தாலும் சாயில் டெஸ்ட் இருந்தால் தான் பில்டிங் பிளான் அப்ரூவல் கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் தெரிஞ்சுக்கங்க. சாயில் டெஸ்ட் பண்ண பிறகு தான் பில்டிங் பிளான் அப்ரூவல் வரும். பில்டிங் பிளான் அப்ரூவல் மட்டும் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். பிளாட்டு நல்லபடியாக கொடுப்போம், வீடு கட்டி கொடுத்தாலும் சிறப்பாக கொடுப்போம். 10 வருஷம் இல்லைங்க, 100 வருஷம் ஆனாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதான் ப்ராப்ஷன். சார் மழை பெஞ்சா தண்ணி நிக்காது, பிளாட்ல நிக்காதுன்றீங்க. பிளாட் மேலேயே தண்ணி இல்ல, போர் போட்டா கீழே தண்ணி வருமா? நல்ல கேள்வி கேட்டேன். இப்போ பிளாட்டில் தண்ணி நிற்கணுன்றியா வேணான்றியா, போரில் தண்ணி வரணுன்றியா வேணுன்றியா? எனக்கு புரியவே இல்லையே. பிளாட்டில் மழை பெஞ்சால் தண்ணி நிற்கணுமா? கேள்வி என்னென்னா, ஒரு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏரி பக்கத்தில் இருக்க பிளாட்டெல்லாம் மழை பெஞ்சால் தண்ணி ஜாஸ்தி ஆகிடும், வீடு கட்டி குடியிருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் பிளாட்டில் தண்ணி நிற்காதுன்னு சொல்கிறேன் தவிர்த்து அதுக்குன்னு போர் போட்டால் தண்ணி வராதுன்னு யாருமே சொல்லப்பா. அந்த ஏரியாவில் 30 அடியில் ஸ்வீட் வாட்டரை கிடச்சி அங்கே மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க முடிஞ்சா போய் செக் பண்ணிக்கங்க. சார் இது எல்லாம் சரி, பரந்தூர்ல ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லி விளம்பரம் பண்றீங்க. இன்கேஸ் ஏர்போர்ட் வரலன்னா என்ன பண்ணுவீங்க? நல்ல கொஸ்டின் தான். பரந்தூர் ஏர்போர்ட் வருதுன்னு நான் சொல்லலை, இவரு சொல்லலை. தமிழக அரசும் மத்திய அரசும் சேர்ந்து தான் ப்ரொபோசல் ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பிளாட் போட்டிருக்குமே தவிர்த்து நாங்கள் ஏர்போர்ட் வருது ஹார்பர் வருது நாங்களாக சொல்லலை. கண்டிப்பாக ஏர்போர்ட் வரன்ட்டு மத்திய அரசுமே மாநில அரசுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு பரந்தூர் ஏர்போர்ட் ப்ரொபோசல் இருக்குது, அதுக்கு உண்டான ஒர்க் போயிட்டு இருக்கு. எல்லாருமே பேப்பரில் டிவியில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பேஸ் பண்ணி ரியல் எஸ்டேட் பீப்புள் எல்லாமே மார்க்கெட்டிங் பண்ணி ப்ரொமோஷன் போயிட்டு இருக்கு. இல்லை ஒரு சைட்டு போட்டால் அப்ரிசியேஷன் வரும், நீங்கள் ஒரு யோகா சொல்கிறீங்களே, அந்த மாதிரிலாம் வந்து அது அப்ரிசியேஷன் கண்டிப்பாக ஆகும்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? கேள்வியே ரொம்ப சிறப்பாகவும் காமெடியாகவும் தான் இருக்குது. ஏன்னா ஜிஎஸ்டியில் இன்வெஸ்ட் பண்ணால் அப்ரிசியேஷன் ஆகுன்றது சின்ன குழந்தை கூட தெரியும். உங்களுக்கு தெரியலன்னு தான் ரொம்ப எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன், தாம்பரத்தில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி 4000 ரூபா 3000 ரூபா போயிட்டு இருந்தது. இன்றைக்கி 20,000 ரூபா சதுரடி போகுது. தெரியுமா உங்களுக்கு? அது தாம்பரம் தாண்டி கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு திரும்ப வந்த பிறகு 7,000 ரூபா 7,500 சதுரடி விற்றுட்ருக்காங்க. மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி, அந்த பொட்டானிக்கா பார்க்கு, செங்கல்பேட் டெவலப்மெண்ட்டு, ரோடு எக்ஸ்டென்ஷனு, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணால கட்டாயமாக ஜிஎஸ்டியில் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருக்குமே அடுத்த ஒரு 3-4 வருஷத்தில் டபுள் ஆகுன்றது ஊருக்கே தெரியும். இருந்தாலும் உங்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன், மறைமை நகர் சென்சால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி 2,000 ரூபா ஒரு சதுரடி உதாரணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்த 3-4 வருஷத்தில் கண்டிப்பாக 4,000 ரூபா டெஃபினட்டாக மாறுங்க. அதான் டபுள் ஆகும்னு சொல்ல வரேன். சார் நான் மக்கள் சார்பாக தான் சார் உங்ககிட்ட கடுமையாக கேள்வி கேட்டேன். நான் என்னதான் கடுமையாக கேள்வி கேட்டாலும் நீங்கள் கடமை தவறாமல் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். சார் உங்களை மாதிரி ரியல் எஸ்டேட் ஓனர்ஸ் யாருமே இந்த மாதிரி பதில் சொன்னதில்லை. எல்லாம் பயந்து போனாங்க தவிர இந்த மாதிரி போல்டாக பதில் சொன்னதே இல்லை. ரொம்ப தெளிவான பதிலாக சொன்னீங்க எல்லாத்துக்குமே. இல்லை, நீங்கள் கேட்டதெல்லாம் தப்பு இல்லை. உங்களுக்கு கேள்வி கேட்குறது தான் உங்களோட கடமை. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நான் கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் கேட்ட கேள்வி நீங்கள் கேட்கல, உங்கள் மக்கள் சார்பாக நீங்கள் கேட்டிருக்கீங்க. நான் கொடுத்த விளக்கம் எனக்கு நான் கொடுத்துக்கல, மக்களுக்கும் புரின்றதுக்காக நான் அந்த விளக்கம் கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேரோட உரையாடலில் மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருப்போம் நம்புகிறேன். எனக்காக எங்கள் கம்பெனிக்காக இங்கே இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இன்டர்வியூ எடுத்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி. பத்திரமா எல்லாம் சேஃப்டியாக வீட்டுக்கு போங்க. வணக்கம். அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சிருக்கும். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எங்கே இருந்தாலும் தேடி எடுத்து நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். என்னோட பேர் மனோஜ். இது வேதா ஹோம் அண்ட் லேண்ட் சேனல். அந்த சேனல் மூலியமாக தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இன்னும் நல்ல அப்டேட்ஸ் தான் உங்களுக்கு உடனுக்குடனே தெரியணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பை.